மக்களே, இந்த டிபேட்ல அவங்க என்ன பேசுனாங்க பேசலன்றதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிபேட்ல அவங்க பேசுனதுக்காகவே நாம அவங்களுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். அதையும் தாண்டி இதுல நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. விக்கி ப்ரோ அடுக்கடுக்கா தன்னுடைய ஆதாரங்கள் எடுத்து காட்டினாரு. அது அவருடைய கற்பனையில இருந்து வரல, எல்லாமே சங்க இலக்கியத்திலிருந்து வந்தது. நம்ம தினேஷ்குமார் அடுக்கடுக்கா தன்னுடைய கற்பனையிலிருந்து வந்த ஆதாரங்கள் எடுத்து காட்டினாரு. இது எதுவுமே சங்க இலக்கியத்திலிருந்து வரல, அவருடைய மனதிலிருந்து தோன்றியது. இதிலேயே இந்த டிபேட்ல யார் ஜெயிச்சான்றதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த டிபேட்டில் பாரி சொன்ன எந்த விஷயத்துக்குமே ஆதாரத்தை இணைக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீடியோஸ்லையும் ஆதாரத்தை இணைக்கவே இல்லை. இந்த டிபேட்டே தேவையில்லாததுன்னு நான் விக்கி ப்ரோ கிட்ட ஒரு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் இல்லை, இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை பேரும் எங்கே வந்து நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய உருட்டு. இந்த ஆரியத்தை தவிர இவங்களால எதையுமே பேச முடியாது. இந்த சமஸ்கிருதம், தமிழ், இந்த ரெண்டுத்தை தவிர இதில் இருக்க இந்த இணைப்பு, இது ரெண்டும் எப்போ தோன்றுச்சு, இது மாதிரியான விஷயங்கள் சங்க இலக்கியத்திலேயே இல்லைன்னாலும் இவங்க புதுசாக கற்பனை கதைகளை உண்டாக்கி இவங்களே சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அதுலேயும் இந்த வீடியோவில் பாரி பேசுன தோனி திமுக காரன் பேசுகிற மாதிரியும், திராவிடன் பேசுகிற மாதிரியும், ஈவேரா கோஷ்டி பேசுகிற மாதிரியும் இருந்ததுன்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? அப்படி உங்களுக்கு தோன்றி இருந்தால் நிச்சயம் பாரி எதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு எண்ணமோ, இந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கிறுக்குத்தனமான புத்தியும் யாருக்கு வரும்னா இந்த திமுகவை சேர்ந்தவங்க மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்க தான் திருக்குறளை மலம்னு சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தை குப்பைன்னு சொல்லுவாங்க, கண்ணகிய பத்தினி இல்லைன்னு சொல்லுவாங்க, திருவள்ளுவரை ஆரிய அடிமைன்னு சொல்லுவாங்க, ஔவையார மூளை வேலை செய்யாதவள்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கும் இந்த சாலமன் கான் தினேஷ் இருக்கார்ல, இவர் சொன்னதுக்கும் இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேங்க. புராண கதையில இது சொல்லியிருக்கா இல்லையா? இதுல வந்து விக்கி சங்கியான், ஆனா அந்த சங்கி தான் சங்க இலக்கியத்திலிருந்து ஆதாரத்தை தூக்கி போடுறாரு. இந்த தினேஷ்குமார் தமிழ் தேசியவாதியா, ஆனா அந்த தமிழ் தேசியவாதி புராண கதையை பிடிச்சி நோண்டிட்டு இருக்காரு. இதுலயே எப்பேற்பட்ட ஆக்சிமோரான்றது தெரியுதா? இந்த பாரியெல்லாம் மிகப்பெரிய ஆக்சிமோரான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த டிபேட்டே ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு போச்சு. எப்போ இவங்க ஆரியன்றதை தாண்டி யோசிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இவங்களால உண்மையான விஷயத்த பேச முடியும். பாரிக்கு இதில் இந்த ஆரியம் பேசுறதால ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு. ஏன்னா பாரி வந்து மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. தான் ஒரு மிகப்பெரிய திராவிட எதிர்ப்பாளர்னு காட்டிக்கிட்டாலுமே திமுகவுக்கு எது பண்ணா நன்மையோ அதைத்தான் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை பேரும் பண்றாங்க. ஏன்னா இல்லாத ஆரியத்தை பிடிச்சி தொங்கிட்டு இவங்களுக்கு வலு சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு மோடி, அமித்ஷா, பாஜக, ஆர்எஸ்எஸ்னு ஊர்ந்துட்டு இருக்கானுங்க. இதுல இவனுங்கெல்லாம் வந்து அறிவாளி வேற இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. தமிழ் தேசியம்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரியான பொருள் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரியான அரசியல் கிடையாது. இங்க தமிழ் தேசியம்னா தங்களுடைய மதத்தை, அதாவது தமிழர்களாக இருந்து மதம் மாறியவர்கள் தங்களுடைய மதத்தை வீட்டுக்குள்ளேயே பின்பற்றி கொண்டு வெளியில் வந்து தமிழ் தேசிய போர்வைக்கு பின்னாடி இருந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் தான், முருகன் எங்களுடைய முப்பாட்டன் தான், சிவன் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான், கொற்றவை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரி தான், அப்படி என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய கடவுளர்களை தினம் தினம் அனுதினம் வீட்டிற்குள் பூஜை செய்து வழிபட்டு கொண்டு வெளியே வந்து தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்லி இங்க தமிழர்கள் இந்துக்களா இருக்கிறவங்களையும் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பக்கம் கடத்தி வச்சுக்கிட்டு தங்களுடைய ஏக இறைவனை இவங்க நமக்குள்ள திணிக்கிற வேலையை பார்க்கறதுக்காகவே தமிழ் தேசிய போர்வைக்கு பின்னாடி இவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த தமிழ் தேசியத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அதில் 3 குரூப் இருக்கு. ஒன்று இந்த அல்லாவை கும்பிட்றவங்க, இன்னொன்று ஏசப்பாவை கும்பிட்றவங்க, அதில் 3வது குரூப் தான் கிறுக்குத்தனமான குரூப், அதாவது தமிழர்கள். அவங்க தான் தாங்கள் இந்துக்கள் கிடையாது, தங்களை இந்துக்கள் என்ற பெயருக்குள் புகுத்தி விட்டார்கள், அமுக்கி விட்டார்கள்னு உருளிட்டு இருக்க கோஷ்டி. இந்த கோஷ்டிக்கு தமிழ் வரலாறும் தெரியாது, இங்கே நடக்கிற அரசியலும் தெரியாது. ஆனால் இந்த குரூப்புடைய மூலையில் மட்டும்தான் ஆரியம், பிராமணன்ற அந்த பொய்யான செய்தியை புகுத்தி வச்சிருக்கானுங்க. யாரு? இந்த திராவிட கோஷ்டியும் தமிழ் தேசிய கோஷ்டியும். இதனால யாருக்கு லாபம்? மதம் மாறினவங்களுக்கு லாபம். இதனால அரசியல் ரீதியாக யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். இந்த சாலமன் கான் என்கின்ற தினேஷ் பேசுகிற அரசியல் யாருக்கானது? தமிழர்களுக்காகவா இல்லை திராவிடர்களுக்காகவா? இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசியம் என்பது வேறொரு மண்ணும் கிடையாது. மதம் மாறியவர்களுக்காக இவர்கள் நடத்தும் போலியான தமிழர் நலன் என்ற பெயரில் உருட்டி விளையாடும் ஒரு அரசியல்.
மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. தமிழ் தேசியம் பேசுகிறோம் ப்ரோ, முருகன் எங்களுடைய கடவுள் ப்ரோன்னு உருட்டுறவங்கள எத்தனை பேர் இந்த வீடியோவில் இந்த டிபேட்டில் விக்கி காட்டின இந்த ரெஃபரன்ஸையும் இந்த பாரி சொன்ன புறநானூற்று பாடல் அகநானூற்று பாடலையும் தேடி படிச்சிருப்பாங்கன்னு நாம் விரல் விட்டு ஈஸியாக எண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு தமிழ் மேலே பற்று இருக்கும். ஏன்னா சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய மதப்பற்று வேற. இங்கே மொழி ரீதியாக நான் என்னை தமிழனாக உணர்கிறேன், அதனால் எனக்கு தமிழ்தான் முக்கியம். இதை அவ்வளவு அக்கறையாக உங்களுக்கு தமிழ் மேலே அவ்வளவு பற்று, முருகன் மேலே உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தால் தைரியமாக சர்ச்சிலையோ மசூதியிலையோ நீங்கள் சொல்லலாமே. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு இஸ்லாமியர் இந்து கடவுளை பற்றி எது வேணால் பேசிடலாம், ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுளை பற்றி எது வேணால் பேசிடலாம். ஆனால் இங்கே ஒரு இந்துவால் இவங்க பேசுகிற மாதிரி இவங்களுடைய கடவுளர்களை பற்றி இங்கே பேச முடியாது. அப்படி ஏதாவது எடுத்து பேசிட்டா சங்கி. இந்த டிபேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம், இது வீடியோ வரத்துக்கு முன்னாடியே பாரியுடைய அந்த ஜாம்பி ரசிகர்கள் இந்த சங்கியை பொழந்து விட்டார் பாரி, அதாவது வீடியோ வரத்துக்கு முன்னாடி இவங்க போட்டால் அது நியாயமா, வீடியோ வந்ததுக்கப்புறம் பாலிடாக்ஸ் விக்கி போட்டால் அது அநியாயமா? என்னடா உருட்டுறீங்க? சாலமன் கான் தினேஷ்குமாருக்கு ஆதரவு தரீங்க, நீங்கள் எல்லாருமே பச்சை அல்லது வெள்ளை இந்த 2 கேட்டகரியில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஆதரவு தரும்போது விக்கிக்கு ஆதரவு தரத்துக்கு நாட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரத்தில் என்ன தப்பு? உடனே ஒரு புது உருட்டினானுங்க. இந்த சங்கி அச்சத்தில் இது மாதிரி செய்கிறார், அச்சத்தில் தன்னுடைய பின்தொடர்பாளர்களை வைத்து இது மாதிரி உருட்டுகிறார்னு ஒரு உருட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஒருத்தர் நாமம் போட்டுட்டு இருந்தாராம். நாமம் போட்டுட்டு இருந்தாலே ஒருத்தனை நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளவு கேவலமான பிறவிகள்ன்றதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்தால் அது முன்னாடி நின்று பார்த்து காய் துப்பிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பட்டடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமான மனநிலை கொண்ட ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்னு பேசிட்டு சுற்றுறானுங்கன்னு நான் அதுலேயே சொல்லியிருப்பேன், எப்பயும் சொல்கிறேன். ஒருத்தன் பட்டை அடித்தா அவன் தமிழனா, நாமம் போட்டால் அவன் தமிழன் கிடையாது, அவன் பார்ப்பன பிராமணன்னு பிரித்து அந்த நாமத்தை வச்சு கேலி பண்ணுற அளவுக்கு இவனுங்க அறிவை வச்சுக்கிட்டு இவனுங்க தான் முருகன் எங்களுக்கான முன்னோர்னு ஊறிட்டு இருக்கானுங்க. ஏண்டா நீங்கள் சீரியஸாகவே சொல்கிறேன், அந்த முருகனே உங்கள் வாயில் வேலை விட்டு சொருவி எடுப்பாடுறா. இவ்வளவு கேவலமான புத்தியை தயவுசெய்து வச்சுக்காதீங்க. இந்த தினேஷ் பேசுனது அப்படியே திமுக காரங்க பேசுன மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த திமுக காரங்க மட்டும்தான் ஒரு 20 வரி இருக்கக்கூடிய ஒரு பாடலில் இவங்களுக்கு தேவையான ஒரு 2 வரியை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதற்கான பொருளையும் முழுசாக புரிஞ்சிக்காம இவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி திருட்டுத்தனமாக பேசுறதுல அவங்க கெட்டிக்காரங்க. அதே வேலையைத்தான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே உண்மையாகவே சங்க இலக்கியத்தின் மேலே அக்கறை கிடையாது, தமிழ் மொழி மேலே அக்கறை கிடையாது. இவனுங்களுக்கு நாங்கள் தான் தமிழர்கள் எங்கள் முன்னோர்கள், தமிழ் மொழி உலகம் முழுக்க ஆண்டுச்சுன்னு சொல்லுவானுங்களே தவிர அதுக்கான தரவுகள் எங்கடான்னு கேட்டால் சங்கின்னு கடிக்க வந்துடுவானுங்க. அந்த மாதிரி தினேஷ் இந்த பாடல்களில் முருகனே போரிட்டது போல மன்னர்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு உவமையாக எழுதியிருக்கிறத அவரே சொல்கிறாரு. அப்படி இருந்தோம் என்ன இவர் நினைச்சிட்டு பேசுறாருன்னா, முருகனே போரிட்டார். எப்படி? முருகனே யானை மீது போரிட்டார், மயில் மேல் உட்கார்ந்து கொண்டு போரிட்டார், சேவலை தூக்கி கொண்டு போரிட்டார்னு இவனுங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இவனுங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுடுது. அது என்னன்னா, ஓ போரிட்டாரா, அப்ப நம்மளுடைய சமகாலத்தில் நாம பார்க்குற இந்த போர்லாம் இருக்கு இல்லையா, மனுஷங்க தானே போராடுறாங்க, அதனால இந்த போரில் உண்மையாவே முருகன் கலந்துக்கிட்டதால அவர் மனிதராக இருந்துதான் கடவுளாக மாறினார்னு 6 அறிவு இருக்க இந்த கோமாளிகள் உட்காந்துக்கிட்டு கிறுக்குத்தனமாக யோசித்து கிறுக்குத்தனமாக பேசுகிறதையே வேலையாக வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த புறநானூறு மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்தில் சிவன், முருகன், இந்திரன், வருணன் எந்தெந்த கடவுளர்கள் எல்லாரையுமே இங்கே மேற்கோள் காட்டியிருக்காங்களோ அந்த கடவுளர்களை பற்றின அம்சங்கள், அவங்களுடைய வீர செயல்பாடுகள், அதாவது இது எல்லாத்தையுமே கற்பனை ரீதியாக அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வீரம், ஆக்ரோஷம், அவங்களுடைய செயல்கள் இப்படியானது, அதே போன்ற தோற்றத்தையும் அதே செயல்களையும் கொண்ட மன்னனாக இவன் விளங்குகிறானே அப்படின்னு இங்கே இருந்த மூவேந்தர்கள் மேலையும் வேளிர்கள் மேலையும் உவமையாக பாடிட்டு போயிருக்காங்க. உவமையாக பாடினதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா முருகனே போரிட்டான்னு அதில் வருது, பார்த்தீர்களா சிவனே இங்கே போரிட்டார்னு வருதுன்னு தமிழ் சுத்தமாக தெரியாமல் உருட்டிட்டு இருக்க ஆட்கள் தான் இங்கே தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கானுங்க. இதில் தெளிவான ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
முருகனை போல, சிவனை போல, இந்திரனை போல, பலராமனை போலன்னு தான் இங்கே வருதே தவிர அவர்களே இங்கே வந்து போரிட்டார்கள்னு இங்கே இருக்கவே இருக்காது. இதுதான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இந்த தமிழ் தேசிய கோமாளிகளுக்கு தெரியாமலேயே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இங்கே ஓர்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த பாரி சொன்ன அத்தனை பாடல்களில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸே இதுதான் மக்களே, விளக்கமும் இதுதான். இங்கே அவரை போல இவர் இருந்தார், இவரை போல அவர் இருந்தார். ஆனால் அங்கே பாடப்படுறது யாரு? ஒரு மன்னன். அந்த மன்னனுடைய புகழைத்தான் பாடுறாங்களே தவிர அந்த மன்னனே முருகனாக இருந்தான்னு பாடவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகனுடைய அம்சத்தையும் அவனுடைய குணாதிசயத்தையும் அவனுடைய வீரத்தையும் அனைத்தையும் பெற்றவன் போல இவன் இருக்கான் அப்படின்றத பாடுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஓமைகளை மேற்கோள் காட்டி கையாளுவாங்க. ஆனால் தினேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, 10 இந்த பரிபாடல் இது எல்லாம் வந்து இடைச்சர்கள். இதெல்லாம் இடைச்சர்கள், ஆரிய உருட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஆரிய உருட்டே கிடையாதான். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த டிபேட்டுமே குப்பை. ஏன்னா ஆரியர்களே இல்லை, ஆரியர்களே இங்கே வரவே இல்லை. வராத ஆரியர்கள் எப்படி இங்கே வந்து பரிபாடலை இயற்ற முடியும், இந்த சிலப்பதிகாரத்தில் திரிக்க முடியும்? இதெல்லாம் முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவனுங்களுக்கு எது தேவையோ அது சரியாக இருக்கும், இவனுங்களுக்கு எது தேவையில்லையோ அதில் வந்து ஆரிய திரிபை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆரிய திரிபுன்னு சொல்கிறானுங்க. வராத ஆரியர்கள் எப்படி இதுக்குள்ளே வந்திருக்க முடியும்? அறிவியல் ரீதியாக சார் வந்து சொல்கிறாரு, அறிவியல் ரீதியாக மரபணு ரீதியாக சார் சொல்கிறாராம். எனக்கு தெரிஞ்சு 100% நான் சொல்லுவேன், பாரியெல்லாம் இது வரைக்கும் ஒரு ரிசர்ச் பேப்பரை கூட ஆரியன் மைக்ரேஷன் சம்மந்தமாக படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இது 100% நான் அடித்து சொல்லுவேன், 100% சொல்லுவேன். ஏன்னா பாரி பேசும்போதே தெரிஞ்சு போச்சு அவருக்கு இந்த ரிசர்ச் பேப்பரை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு. தினேஷ் ப்ரோவுடைய ஆரியர்கள் பற்றின பேச்சு தான் ரொம்பவும் நகைச்சுவை இந்த டிபேட்லேயே. ஏன்னா சார் வந்து அருமையான கருத்தை சொல்கிறாரு. தமிழர்களான அத்தனை பேரும் கருநிறத்தை கொண்டவர்கள், வெள்ளை நிறமாகவும் செந்நிறமாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆரியர்களுக்கு மடிவிரித்து பிறந்தவர்கள்னு ஐயா அருமையான கருத்தை சொல்கிறாரு. இப்படி ஒரு கருத்தை எனக்கு தெரிஞ்சு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி நாயக்கர் தான். தமிழர்களை கேவலப்படுத்த, தமிழர்களுடைய சங்க இலக்கியத்தை கேவலப்படுத்த இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கடுத்து இவர் பேசி தன்னை ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன்றதை அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை வெளியே காட்டிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து உண்மையாகவே தமிழ் தேசியம்லாம் பேசலை. இவங்க எல்லாருமே தமிழ் தேசிய போர்வைக்குள் ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு இந்த இந்து மதத்தை எதிர்த்தும் அதை தாக்கியும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அதன் மூலமாக திராவிடர்களுக்கு வலு சேர்த்துட்டு இருக்காங்களே தவிர உண்மையான தமிழ் தேசியத்தை இவங்க பேசவே இல்லை. இந்த தினேஷ் இப்படி பேசினதுக்கு உண்மையாகவே வருத்தப்படணும். ஆனால் இதையும் கேட்டுட்டு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஜாம்பி ரசிகர்களை இந்த தினேஷ் உருவாக்கி வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய கேவலமான பிறவிகள்டா நீங்கள்லாம். இதில் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, முருகனை வந்து உங்களுடைய கடவுள்னு வேற பெருமையாக சொல்லிக்க முயற்சி பண்ணுறீங்க. சத்தியமாக இந்த முருகனே வேல் எடுத்து உங்கள் வாயிலேயே விட்டு ஆட்ட போகிறாரு கண்டிப்பாக. இதில் சார் சொன்னது வந்து தமிழர்களுடைய நிறம் வந்து கருப்பு, அதுக்கப்புறம் மாநிறம், இந்த 2 நிறம் தான் தமிழர்களுடைய நிறம்னு சார் சொல்கிறாரு. ஆக்சுவலி அது உண்மையான பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய ரீதியாகவே அப்படி கிடையவே கிடையாது. தமிழர்கள் எங்கேயுமே, தமிழ் முன்னோர்கள் எங்கேயுமே, தமிழ் புலவர்கள் எங்கேயுமே தமிழர்களுடைய நிறம் இதுதான், தமிழர்கள் கருப்பானவர்கள் தான், தமிழர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான், இந்த 2 நிறம் மட்டும்தான் தமிழர்களுடையதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் சார் அதை எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்க, எந்தவித ஆதாரமும் இல்லாமல். ஏன்னா இப்படி பேசி பேசி பழகி இதை கேட்டு கேட்டு எவனுமே எதிர்த்து பேசாததால் இவர் பேசுகிறது தான் உண்மைன்ற நிலைக்கு இவர் எப்போயோ வந்துட்டார். அதனால் இந்த கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்காரு. சங்க இலக்கியமான குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இது எல்லாமே தெளிவாக என்ன சொல்லுதுன்னா மாநிறம், கருநிறம், அதுக்கப்புறம் செந்நிறம், பொன்னிறம். இந்த செந்நிறம் பொன்னிறம்னா யார் சொல்கிறாங்கன்னா பெண்களையும் அரசர்களையும் குழந்தைகளையும் இவங்க செந்நிறம் பொன்னிறம், அதாவது ஃபேர் ஸ்கின் டோன். ஃபேர் ஸ்கின் டோன்னா என்னன்னு போய் தேடி பாருங்கடா ஜாம்பி தற்குறிகளா. தமிழர்கள் எல்லா நிறத்துலையும் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கிறுக்குத்தனமாக உட்கார்ந்து தமிழர்கள் கால் விரித்து பிறந்ததால் தான் இவர்கள் இந்த செந்நிறத்தோடு இருக்கிறார்கள், வெண்மை நிறத்தோடு இருக்கிறார்கள்னு பேசுறதுக்கெல்லாம் தனி கிறுக்குத்தனம் வேணும் அந்த மூளைக்குள்ளே. அப்படின்னா சாரே வந்து தன்னைத்தானே அப்பேற்பட்டவன்னு சொல்லிக்கிறார் போல். இதில் நம்ம விக்கி ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவரும் கருப்பாக இருக்காரு, நாமளும் கருப்பாக இருக்கோம், அதனால் நாம் தமிழர்கள்.
இந்த தினேஷ் ரொம்ப வெளிப்பாக இருக்காரு, அதனால சார் வந்து ஆரிய கலப்பு நிறைந்த ஆரியா வந்தேரியா இருக்க 1000% வாய்ப்பு இருக்கு. இவருடைய குருநாதர் சொன்னது போல ஆரியம் 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 சமஸ்கிருதம் 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 இந்த ரெண்டுத்தை தவிர இவங்களால எதுவுமே பேச முடியாது. இதை பேசிட்டா தமிழ் தேசியம் சொல்லுவாங்க. இங்கே மேட்டர் என்னன்னா, ஆரியர்கள் என்ற ஒரு மேட்டரே இங்கே கிடையாது. ஆரியர்கள் என்போர் இந்த இந்தியாவுக்குள் நுழையவில்லை, அதுதான் வரலாறு. நம்மக்கிட்ட லிட்ரேச்சர் எவிடன்ஸும் கிடையாது. ஆரியர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்ற மேட்ரே இங்கே கிடையாதுன்னு தெளிவாக அறிவியல் சொல்லுது. இதில் சார் வந்து அறிவியல் ரீதியாக சொல்கிறாராம். எனக்கு தெரிஞ்சு பாரியெல்லாம் எந்த விதமான ரிசர்ச் பேப்பரையும் இது வரைக்கும் படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் இந்த வீடியோவில் தன்னுடைய வீடியோவில் அட்டாச் பண்ண இந்த 2019 ஸ்டடியுமே ஃப்ளாட் ஸ்டடி. இது வந்து அந்த நரசிம்மாவுடைய நிறைய விஷயங்கள் அவருக்கு என்ன தோணுச்சோ அதில் சேர்த்துருக்காரே தவிர உண்மையாகவே இங்கே ஆரியன் இன்வேஷனும் நடந்து கிடையாது, மைக்ரேஷன் நடந்து கிடையாது. இங்கே அப்படியே மைக்ரேஷன் நடந்திருந்தாலும் எப்படி நடந்திருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய பார்டர் மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாநிலங்களில் கூட இந்த ஆரியர்களால் வந்து தங்களுடைய கலப்பினை உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்க நலிந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயே இன்னொரு முரண்பாடு இருக்குது பாருங்கள். இந்த திராவிடர்களையும் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இந்த தினேஷ்குமார் போன்ற ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியர்கள் எங்கிருந்தும் வந்தாங்களாம், இங்கே வந்து இந்தியா முழுக்க இருந்த அரசர்களை வந்து அடக்கி ஆண்டாங்களாம், இங்கே நம்முடைய இந்த சங்க இலக்கியங்களை திரித்து இடைச்சொருகள் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் எப்பேற்பட்ட அப்பட்டமான உருட்டுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அறிவு இருக்கவனால, எக்ஸப்ட் ஜாம்பி பிரெயின் இருக்கவங்களால. ஏன்னா ஜாம்பிகளுக்கு மூளை வேலை செய்யாது, அதனால் அவங்களுக்கு புரியாது. இங்கே நாடோடியாக வந்திருக்கானா இந்த கதையை பாருங்கள். ஆரிய கதையை பொறுத்த வரைக்கும் நாடோடியாக வந்தவங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தவங்கள அடித்து விரட்டிட்டாங்களாம். அதனால் நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்தாங்களாம். அப்படி வந்தவங்க திராவிடர்களாம். அங்கிருந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே இருந்த வட மாநில மக்களோடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலப்பை உருவாக்குறாங்க. அதனால் வடக்கில் இருக்கவங்க எல்லாருமே ஆரியர்களாம். சரி, இதில் இன்னொரு நகைச்சுவையான விஷயம் இருக்குது. என்னென்னா, பிராமணர்கள், இந்த பிராமணர்களுக்கு இந்த ஆரிய ஸ்டெபி டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஆய்வில் சொல்லியிருக்கு. ஆனால் மேட்ரு என்னென்னா, இந்த பிராமணர்களை தாண்டி வட பிராமணர்களை தாண்டி பஞ்சாபிலும் பெங்காலிலும் வாழக்கூடிய பிராமணர் அல்லாதவர்களுடைய டிஎன்ஏவில் ஸ்டெபி டிஎன்ஏ அதிகமாக இருக்குன்னு அதே ஆய்வுகள் சொல்லுது. அப்போ பிராமணர்கள் ஆரியர்களா, பிராமணர் அல்லாத அவங்க ஆரியர்களா? இதை முடிவு பண்ண முடியுமா? இதிலிருந்து இந்த அளவுக்கு முரணான வேலையை இவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்றதை கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பியர் ரிவ்யூ என்பது 100% ஃப்ளாட் ப்ராசஸ். இதில் வந்து நாம் கண்ணை மூடிட்டு நம்பக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம உயிரையே பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமான புற்றுநோய் சம்பந்தமான திருட்டுத்தனமான எத்தனை பேப்பரை இவங்க வேணும்னே இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸில் புகுத்தி அதை வெளியிட்டிருக்காங்கன்னு இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. வெறும் புற்றுநோய் மட்டும் நான் சொல்லலை. இது ஏன் புற்றுநோய் சொன்னோன்னா, இது முக்கியமான பிரச்சனை இல்லையா? இந்த மனிதர்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றியே கவலைப்படாமல் இந்த அறிவியலாளர்கள் இது சரியான பேப்பர் தான் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்த ரிசல்ட்டெல்லாம் சரிதான்னு பொய்யான பேப்பர்ஸ் எத்தனை இதுக்குள்ளே, அதாவது இந்த பியர் ரிவ்யூக்குள்ளே புகுத்தி அதுக்கப்புறம் ரீட்ராக்ட் பண்ணாங்கன்னு இந்த சாலமன் கான் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் துளியும் தெரியாது, அவருடைய ஜாம்பி ரசிகர்களுக்கும் தெரியாது. இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸில் இது வரைக்கும் எத்தனை பேப்பரை ரீட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தேடி பாருங்கள். சம்மந்தமாக வீடியோவே போட்டிருக்கேன். ஆக்சுவலி யூடியூப்பில் உட்காந்து அறிவியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியுற சேனல்ஸ் எல்லாமே இதை பற்றியெல்லாம் பேசணும், ஆனால் பேச மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. குருட்டுத்தனமாக அறிவியல் சொன்னால் உண்மை, வெளிநாட்டுக்காரன் சொன்னால் உண்மை, வெள்ளையன் சொன்னால் உண்மை, வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னி வரைக்குமே இருக்குது. இதுங்கெல்லாம் இன்னும் மெக்காலே மைண்ட் செட்லேருந்து வெளியே வரவே இல்லை. அதனால தான் இல்லாத ஆரியன் தியரியையும் இல்லாத ஆரியன் இன்வேஷனையும் பிடிச்சி சொங்கிட்டு இருக்கானுங்க. சரி, இந்த ஆரியன் ஜெனட்டிக் சம்மந்தமான மேட்டர் நம்ம தனியாக பார்ப்போம். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், அதை வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த பியர் ரிவ்யூ மேட்டரில் இதுதான். பியர் ரிவ்யூ 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது. இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். எவல்யூஷன் தியரி, பிக் பேங் அண்ட் ஆரியன் மைக்ரேஷன் தியரி, அதாவது ஆரியன் இன்வேஷன், இந்த ரெண்டுத்தையுமே, இந்த மூணுத்தில் இருக்கிற மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பேங் தியரி தான் இந்த அண்டத்தை உருவாக்க மிக முக்கிய காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க ஏகப்பட்ட விஷயத்தை புதுசு புதுசாக என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்கி உள்ளே தள்ளிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் இந்த டார்க் மேட்டர், ஒயிட் மேட்டர், பிளாக் ஹோல், இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா
புதுசாக இதுக்குள்ளே ஆட் பண்ணி பார்த்தீங்களா பிக் பேங் சப்போர்ட் பண்ண இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, இது பிக் பேங்குக்கு. ஆனால் இதை எதிர்த்து இதெல்லாம் உருட்டுன்னு சொன்ன 1000 அறிவியலாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி எவல்யூஷன் தியரி, ஓர் உயிரில் இருந்து தான் நம்ம எல்லாமே தோன்றினோம் அப்படின்னு உருட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஓர் உயிரில் இருந்து தான் இந்த செடி கொடி மரங்கள் பூக்கள் எல்லாமே தோன்றுச்சுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுவுமே மிகப்பெரிய கற்பனை கதை, அதுவுமே மிகப்பெரிய பொய். ஆனாலுமே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க ஏகப்பட்ட எவிடன்ஸ் உருவாக்குனாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எவல்யூஷன், மேக்ரோ எவல்யூஷன், அடாப்டேஷன், இது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் பார்த்தீங்களா இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆதாரம் அப்படின்னு இதை ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த 2 தியரிக்கும் இதை பண்ணவங்க அதே மாதிரி தான் ஆரியன் இன்வேஷன் தியரிக்கும் வேலையை பார்த்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் மேக்ஸ் முல்லர் தான் இதை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்தவ மிஷினரிகள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்தியாவில் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க இவங்க அதை ஊதி பெருசாக்குறாங்க. அப்படி ஊதி பெருசாக்கும் போது அந்த காலத்தில் டிஎன்ஏ ஸ்டடி பற்றிலாம் அதிகமாக எதுவுமே நாம் மேற்கொள்ளாததால் அந்த காலத்தில் இது பெருசாக பேசப்பட்டு இதுதான் உண்மைன்னு நம்பப்பட்டுச்சு. டிஎன்ஏ ஸ்டடீஸ் அங்கே வர கொஞ்சம் டெவலப் ஆக இது சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட லிட்ரேச்சர் எவிடன்ஸும் கிடையாது, ஜியோகிராஃபிக்கல் எவிடன்ஸும் கிடையாது, கண்டிப்பாக இந்த தியரி கவுந்துரும், அதனால் நாம் டிஎன்ஏ பக்கம் போயிடுவோன்னு டிஎன்ஏ பக்கம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புது உருட்டிட்டு இருக்கிறது தான் இந்த ஆரியன் டிஎன்ஏ ஸ்டடீஸ் எல்லாமே. மற்றபடி இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இதை தாண்டி இன்னொரு எவிடன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஆரியர்கள் கிமு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வராங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 1500க்கு முன்னாடி அங்கே அப்போ தான் வராங்களாம். அப்படி வந்தவங்க நாடோடிகளாக வராங்களாம். அப்படி நாடோடிகளாக வந்தவங்க இந்தியா முழுக்க இருக்க அரசர்களை இவங்க கைக்குள்ளே போட்டுக்கிறாங்களாம். இங்கே ஏற்கனவே இருந்த மொழிகளை இவங்க நாசப்படுத்தி இவங்க புது மொழியை உருவாக்குறாங்களாம். புது மொழியை இவங்க உருவாக்குறாங்கன்னா இவங்க எங்கிருந்து வந்தாங்க, இவங்களுடைய தாய் நிலமாக இருந்தது எது, இவங்க அதுக்கு முன்னாடி பேசாமல் ஊம பாஷையாக பேசிகிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு கடவுளர்களே கிடையாதா, இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கூடவா இவங்க மறந்துருப்பாங்க. இந்த மாதிரியான குறிப்புகள் ஆரியர்களை பற்றி எதுவுமே கிடையாது மக்களே. இந்த ரிக்வேதத்துலையும் கிடையாது, இந்த 4 வேதங்களிலும் கிடையாது. இந்தியாவில் இருக்க எந்த ஒரு லிட்ரேச்சர்லையுமே ஆரியர்கள் என்ற ஒரு இனம் இங்கு வந்தது, இங்கு பல்லினக்கலப்பை ஏற்படுத்தியதுன்னு எந்த ஒரு லிட்ரேச்சர் எவிடன்ஸுமே கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, அதாவது நம்ம இந்தியாவில் இருந்த ஜைனத்துலேயும் சரி, பௌத்தத்துலேயும் சரி, சமஸ்கிருதத்துலேயும் சரி, தமிழ்லையும் சரி, இந்த 4 மிக முக்கிய மொழிகளில், இந்த 4 மிக முக்கிய மதத்தை சேர்ந்த லிட்ரேச்சரில் ஆரிய வருகை என்பதே கிடையாது. அப்படி ஒரு சொல்லே இல்லாதப்ப, அப்படி ஒரு இனமே வராதப்ப இவனுங்களுக்கு இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களுக்கு மட்டும் எங்கிருந்து இந்த ஆரியர்கள் வந்தாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. சுத்தமாக புரியல. இவ்வளவு தெளிவான விஷயத்த சொல்லியும் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஆரியர்கள் வந்திருக்காங்கன்னு ஐரோப்பியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே ஐரோப்பியன் தான் சொல்கிறான் பூமி தட்டைன்னு, ஏத்துப்பியா? அதே ஐரோப்பியன் தான் சொல்கிறான் இந்த உலகம் உண்டானது கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், அதாவது பிப்ளிக்கல் குரோனாலஜி படி 6000 வருடங்களுக்கு முன்பு, இன்னையிலிருந்து ஆமாம் 6 7 கிமு 7000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து தான் உருவாச்சுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்கப்பா. அதை நீ ஏற்றுப்பியா? அதை ஏற்றுக்க மாட்டானுங்களாம். ஆனால் இந்த ஆரியன் இன்வேஷனை பற்றி அவங்க சொன்னதை ஏற்றுப்பாங்களாம். ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் ஆரியன் இன்வேஷன் தியரியை தூக்கி குப்பையில் போட்டாங்க. சாலமன் கானுக்கு அது தெரியாது, சாலமன் கானுடைய ரசிகர்களுக்கு சுத்தமாக அதை பற்றியெல்லாம் புரியாது. விக்கி தப்பாக சொல்லிட்டாரான். இந்த டிபேட்லேயே பார்த்தீங்கன்னா விக்கி நார்மலாக பாரி சொல்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, பாரி சொல்கிறதையும் கேட்டுக்கிறாரு. ஆனால் நம்ம தினேஷ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அதில் ஒரு வார்த்தையும் விட்டார், நீங்கள் இந்த சங்க இலக்கியம் நிறையா படித்தவராச்சே அப்படின்னு சார் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவரை இன்ஃபீரியராக பார்க்குற, உன்னை நீ சுப்பீரியராக பார்க்குற. இப்போவுமே நீ அதை தான் பண்ணியிருக்க அந்த டிபேட்டில். ஏன்னா இந்த ரியாக்ஷனே நிறைய பேருக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கும். தன்னைத்தானே மிகப்பெரிய வார்ம் ஃபயராக நினைத்து கொண்டு தான் சார் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த கதைகளை எல்லாம் சித்தரித்து உருட்டியிருக்காரு. ஒருத்தர் பேசுகிறாரு, பேசும்போது நாம் எப்படி ரிசீவ் பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் இருக்கும்போது ஓகே, நீ லைவாக இருந்து ஒருத்தர் எதிர்க்க இப்படி பேசும்போது ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஒரு வெறுப்புணர்ச்சியோடவே அங்கே உட்காந்து பேசியிருக்காரு. நீங்கள் தான் சங்க இலக்கியம் படித்தவராச்சே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இவர் பேசுகிறாராம். இதிலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, பாரி இதன் மூலமாக
தான் ஒரு அரைவேக்காடுன்றதை இவரே நிரூபிச்சிடுறாரு. அதையும் தாண்டி ஆதாரமே காட்டாம தான் பேசியிருக்காரு. விக்கி வந்து சிலப்பதிகார கதை வந்து தப்பா சொல்லிட்டாரு, பாரி வந்து சரியா சொல்ல போறேன்னு ஒரு கதையை சொன்னாரு. அதுவுமே தவறு தான். ஏன்னா பாரிக்கு தெரியல. பாரி வந்து விக்கியை வந்து நீங்கள் தான் சங்க இலக்கியத்தை படித்த பயங்கரமாக தெரிஞ்ச மேதைன்னு ஒரு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சுது. பாரி சங்க இலக்கியத்தை வந்து அதிகமாக படித்த ஆளே கிடையாது. தன்னுடைய எஜமான் இருக்கார் இல்லையா, தன்னுடைய குருநாதர் மாதிரி உருட்டக்கூடிய ஆள் தான். அதனால் இவரே தெரியாமல் உருட்டி வச்சிருக்காரு. சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய அவையில் கண்ணகி தாயையும் கோவலன் கதையையும் கேட்டு அவருக்கு மனமுருகி என்ன பண்ணுறாருனா, இப்பேற்பட்டவங்களுக்கு நான் கண்டிப்பாக கோவில் கட்டி நடுகள் நட்டு வழிபாடு செய்வேன் அப்படின்னு தன்னுடைய அவையில் சொல்கிறாரு. முதல் இதுதான் நடக்குது. இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம், அதாவது இந்த விஷயம் இந்த விசயன் கனகன் என்ற ஆரிய மன்னர்களுக்கு தெரியுது. தெரியும் போது இவங்க அந்த இடத்துல அவங்க ஏரியாக்குள்ள ஒரு விருந்தில் கலந்துக்கும் போது தமிழ் மன்னர்களாவது வடக்கு நோக்கி வருவதாவது இமயமலையில் கற்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நாட்டுக்கே எதுவும் ஆகாமல் திரும்புவதாகவுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வீரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, மிகப்பெரிய வீரங்க மாதிரி காட்டிப்பாங்கன்னு இவங்க பேசுறத ஒற்றர்கள் மூலம் சேரன் செங்குட்டுவன் காதுக்கு வந்து சேருது. இது மூணாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. மூணாவது விஷயம், ஒற்றர்கள் மூலம் செங்குட்டுவனுக்கு இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணகி தாயை பற்றியும் மன்னர்கள் வீரத்தை பற்றியும், அதாவது தமிழ் மன்னர்கள் வீரத்தை பற்றியும் இவ்வளவு விரிவாக பேசுறீங்களான்னு அதுக்கடுத்து தான் இவர் என்ன பண்ணுறாரு, படையை திரட்டி அங்கே போய் தலைமையிலேயே அடித்து அவங்க தலைமையிலேயே கல்லை சுமத்து வச்சு இவர் கூட்டிகிட்டு வராரு. இதில் பாய் சொன்ன கதை என்ன, இங்கே சம்பந்தமே இல்லாமல் கண்ணகி தாயை பற்றி வடக்கு ஆரிய மன்னர்கள் பேசிட்டாங்கன்னா அதை கேட்டு தான் இவர் கோபமாக போரிட்டு அங்கே போய் கல் எடுத்துகிட்டு வந்தாராம். அதுதான் கிடையாதுன்னு தெளிவாக உங்களுக்கு புரியுதா? இவர் ஆரம்பத்திலேயே கண்ணகி தாய்க்கு நடுகள் நட்டு வழிபாடு செய்யணும்னு இவருக்கு எண்ணம் முதலில் தோன்றிடுச்சு. தோன்றினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி அவையில் தெரிவிக்கிறார். தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே அவனுங்களுக்கு தெரியுது. பட் சார் எப்படி அதை திருப்பி பேசி, விக்கி பாத்தியா உன்னை விட சங்க இலக்கியத்தில் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தன்னுடைய ஆளுமையை காட்டுறாராம். அதுவே தப்பு. Until we meet again.